السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்நசபு, தொடர்பு படுத்துதல். அல் கிஸ்மு சானி, இரண்டாவது பகுதி. இதில் நாம் எல்லா பாடத்தையும் கடந்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம். அதாவது முதல் பகுதியில் நசபுடைய பொது சட்டங்கள், இன்னும் அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டவை எவை என நம்ம பார்த்தோம். இங்கும் சில சட்டங்கள் பார்த்தோம். அதாவது ஃபஈலத் வஸனில் வந்தால் எப்படி தொடர்பு படுத்தணும், அந்த ஃபஈலத் வஸன் அதாவது அது ஐன் கலிமா இல்லத்தாக இல்லை என்றால், அதே போல் அந்த வார்த்தை முலஅஃபாக இல்லை என்றால் அந்த யாவை போக்க வேண்டும், ஃபஈலத்தில் இருக்கக்கூடிய யாவை போக்க வேண்டும் என்றும், அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். ஹனீஃபாவுக்கு ஹனஃபின் சொல்வதை போல. அதே முலஅஃபாக இருந்தால் ஜலீலா மாதிரி லாம் என்னது இவ்வாறு இருந்தால் அங்கே யாவை போக்க கூடாது, ஜலீலியுன் என்றுதான் படிக்க வேண்டும். அதே போல இல்லத்தாக இருந்தால் ஐன் கலிமா தவீலா மாதிரி அந்த ஐன் கலிமாவிலும் யாவை போக்க கூடாது, தவீலியும் தான் படிக்கணும். வெறும் ஹனீஃபாவுக்கு மட்டும் வந்தால், அவ்வாறு வந்தால் மட்டுமே ஹனஃபியும் என்று படிக்க வேண்டும் என்றும், ஃபுஐலத் வஸனிலே வந்தால் அதிலே முலஅஃபாக இல்லை என்றால் யாவை போக்க வேண்டும். ஜுஹைனா மாதிரி ஜுஹனின் படிக்கணும். உயைனா மாதிரி உயனின் படிக்கணும். முலஅஃபாக இருந்தால் யாவை போக்க கூடாது, உமைமாவுக்கு உமைமி என்பதை போல. அதற்கு பிறகு 3 எழுத்து ஐன் கலிமா கஸ்ராக இருந்தால் மலிகுன் மாதிரி அது நசபு செய்யும் சமயத்தில் அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுத்து மலகியுன் என்று படிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 3 எழுத்து இருந்து அது லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் யதுன் மாதிரி, யாதால் 2 எழுத்து தான் இருக்கு. அப்ப லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் இதுல 2 ரஹ்வீன்கள்ல 2 பிரிவா இருக்காங்க. முதல் பிரிவு, அந்த லாம் கலிமாவில் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ, தஸ்னியாவிலும் ஜம்மிலும் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ அவர்கள் அந்த வாவை நசபின் சமயத்திலும் கண்டிப்பாக திருப்பி கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். உதாரணமாக அபுன், அபவானி அப்படின்னு திருப்பி அந்த வாவை கொண்டு வரவங்க தஸ்னியாவுல அது கண்டிப்பா நசபிலையும் கொண்டு வரணும், அபவியும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பிரிவினர் கொண்டு வர மாட்டார்கள், தஸ்னியாவிலும் கொண்டு வர மாட்டார்கள், ஜம்மிலும் அந்த லாம் கலிமாவை கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் நசபு செய்யும் பொழுது கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக எதுன், எதானி, எதானில லாம் கலிமா திரும்பி கொண்டு வரல, அதனால எதியுன் என்றும் சொல்லலாம், எதவியுன் என்று கூட நாம் சொல்லலாம் என்று நாம் படித்தோம். கடைசியாக ஒரு பாடம் பார்த்தோம், முரக்கபே இபாஃபி, முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே முரக்கபே மஸ்ஜியை பார்த்தோம், முரக்கபே இஸ்னாதியை பார்த்தோம். இல்ல முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே இஸ்னாதிக்கு முதல் வார்த்தையிலேயே நாம் தொடர்பு படுத்த வேண்டும். முரக்கபே இவாஃபியாக இருந்தால் குழப்பத்தை பயந்தால் 2வது வார்த்தையும், குழப்பத்தை பயப்படவில்லை என்றால் முதல் வார்த்தையிலும் நசபு செய்ய வேண்டும் என்றும், அதே போல தஸ்னியா ஜம் இவ்வாறெல்லாம் இருந்தால் தஸ்னியா ஜம்முடன் நாம் சேர்க்க கூடாது, அந்த தஸ்னியா ஜம்மின் முஃப்ரதின் பக்கம்தான் நாம் சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுவே ஒரு அலமாக மாறிவிட்டால், ஒரு ஜம் அலமாக மாறினால் அதனுடன் அந்த வார்த்தையிலே சேர்க்கலாம். அதே போல இஸ்முல் ஜம் ஆக இருந்தாலும், இஸ்முல் ஜின்சுல் ஜம் ஆக இருந்தாலும் அதனுடைய வார்த்தையிலே சேர்க்கலாம் என்பதெல்லாம், நசபு செய்யலாம் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை முழுமையாக காண்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 5 பயிற்சிகளை நாம் முடித்து விட்டோம் இந்த நசபு பாடத்தில். இன்னும் சில பயிற்சிகள் இருக்கின்றன. அது கிட்டத்தட்ட 13 பயிற்சிகள் கிட்ட இருக்கின்றது. வாருங்கள் இப்பொழுது 6வது பயிற்சியை நாம் காண்போம். என்ன பயிற்சி 6ல என்ன கேட்கிறாங்க? உன்சுபிலல் அஸ்மா இல் ஆத்தியதி மஅ லபதி பிஷக்லி, தோற்றத்தை கொண்டு இணைப்பதுடன் பின்வரும் பெயர்ச்சொற்களின் பக்கம் தொடர்பு படுத்து. பின்னாடி சில வார்த்தைகள் கொடுத்துட்டாங்களா,
இந்த வார்த்தையின் பக்கம் நம்ம தொடர்பு படுத்தணும், நசபு செய்யணும். அதுக்கு தோற்றத்தை கொண்டு இணைப்பதுன்னா ஹரக்கத் கொடுக்கணும்னு அர்த்தம். சரியா? இது நம்ம ஒன்னொன்னு பாடம் படிச்சோம்ல, ஃபைல் 3 எழுத்தை சார்ந்து ஃபைல் வசன்ல வந்துச்சுன்னா ஐன்கலிமா கசருடன் வரக்கூடிய ஃபைல், ஐன்கலிமாவுக்கு கசர் வரக்கூடிய ஒரு வசனில் ஒரு வார்த்தை வந்தா அதை தொடர்பு படுத்தும் பொழுது அந்த ஐன்கலிமாவுக்கு ஃபத கொடுத்து நசபடியாவை சேர்க்கணும். இப்ப ஃபைலுன் இருந்தா ஃபஅலியுன் அப்படிதான் என்ன செய்யணும், தொடர்பு படுத்தணும். அந்த சட்டத்திற்கான பயிற்சி தான் இப்ப கொடுக்குறாங்க பாருங்க. இங்க அர்த்தத்தை, இதோடைய அர்த்தமும் நம்ம கீழே பார்த்து விடுவோம். அதற்கு பிறகு அவங்க சொன்ன மாதிரி நம்ம தொடர்பு படுத்தியும் சொல்லி விடுவோம். இப்ப பயிற்சி நம்பர் 6 பதில் இந்த இருக்கு பாருங்க. கத்திஃபுன், கத்திஃபுன்னா தோள்பட்டை, கத்தஃபியுன்னா தோள்பட்டையை சார்ந்தவன். அப்ப பாருங்க ஃபைல் வசன்ல வரும் பொழுது அதுக்கு அந்த ஐன்கலிமா கசர் இருக்குல்ல, ஆனா இங்க நம்ம என்ன செய்யணும், ஃபத்தஹ் கொடுக்கணும். அதனாலதான் ஹர்க்கத்தோட தொடர்பு படுத்தினாங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்களா ஹர்க்கத்தும் கொடுத்துருவோம், எல்லாத்துக்கும் ஹர்க்கத்தோட நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்ப என்ன சட்டம், 3 எழுத்து இருந்து அதுல ஐன்கலிமா கசர் இருந்தா அதுக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும். ஓகேவா? அதான் கத்தஃபியூன், தோள்பட்டையை சார்ந்தவன். அதுக்கப்புறமா என்னது, நஹீமுன். அப்படின்னா என்னது, ஆஹ் பேராசை உள்ளவன் அர்த்தம். நகமியுன்னா பேராசை உள்ளவனை சார்ந்தவன். சரியா? அப்புறம் என்னது, நமீருன், நமீருன்னா சிறுத்தை, நமரியுன்னா சிறுத்தையை சார்ந்தவன். ஷகிசுன், முரட்டு குணமுள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஷகசியுனா முரட்டு குணம் உள்ளவனை சார்ந்தவன். கபிதுன், கல்லீரல், கபதியுன் கல்லீரலை சார்ந்தவன். எல்லாம் கவனிச்சுட்டே வரணும். பி இங்க பா வந்துச்சு, கீ வந்துச்சு, இங்க க வந்துச்சு, மீ வந்துச்சு, இங்க ம, ஹி வந்துச்சு, இங்க ஹ. சரியா? அப்ப அதுதான் ஹரக்கத் கொடுத்து காட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்கு, ரசீலுன். அப்ப ரசீலுன்னா காதல் அப்படின்னு அர்த்தம். ரசலியுன்னா காதல் கவிதையை காதலை சார்ந்தது. இது கசல் என்ற ஒரு கவிதையில ஒரு நிறைய வகை இருக்கின்றது. போரை பற்றி பாடக்கூடியது, அதே போல இந்த மாதிரி அன்பை பற்றி பாடக்கூடியது. அப்ப இது அன்புன்னு சொல்லலாம். கசலியுன்னு அன்பை சார்ந்தது. ஷரிசுன், மூர்க்கமானவன். ஷரசியுன்னா மூர்க்கமானவனை சார்ந்தவன். இத்திலுன், இது இடுப்பு பகுதி, இத்துல் என்பார்கள். இத்தலியுன்னா அந்த இடுப்பு பகுதியை சார்ந்தவன். ஓகேவா? இந்த விழாப்புறம்னு சொல்லுவாங்கல்ல, அதான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் 6வது பயிற்சியில் நம்ம முடிச்சிட்டோம். இந்த பயிற்சியின் நோக்கம் 3 எழுத்து ஐன்கலிமாவுக்கு கசர் இருந்தா அதுக்கு ஃபத்தஹ் செய்யும் பொழுது, அதுக்கு நம்ம நெசபு செய்யும் பொழுது ஐன்கலிமாவுக்கு அது ஃபத்தஹ் கொடுக்கணும். கடைசியில நெசபுடையாவை சேர்க்கணும். சரியா? இப்ப வாருங்கள் அடுத்த பாடத்தை பார்ப்போமா. அடுத்தும் இதை சார்ந்த ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. பயிற்சி நம்பர் 7 பார்ப்போமா. பயிற்சி நம்பர் 7 என்ன சொல்றாங்க, சூகு மினல் அஃஆலில் ஆத்தியத்தி சிஃபாத்தின் முஷப்பஹத்தன் அலா வஸ்னி ஃபைலின். பின் வரும் செயல்களில் இருந்து சீகா எடு. ஃபைல் என்ற வசனின் பிரகாரம் சிஃபத்தே முஷப்பஹாவாக பின்வரும் செயல்களில் இருந்து சீகா எடு. இப்போ கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபைல் என்ற வசனின் பிரகாரம் இங்க கொடுத்திருக்கிறது என்ன செய்யணுமா, சிஃபத்தே முஷப்பஹாவாக சீகா எடுக்கணும். ஃபைல் என்ற வசனின் பிரகாரம் என்ன செய்யணும், சிஃபத்தே முஷப்பஹாவாக சீகா எடுக்கணும். சும் மன்சூப் இலைஹா, பிறகு அந்த சிஃபத்தே முஷப்பஹாக்களின் பக்கம் நீ தொடர்பு படுத்து மேஷக்லி தோற்றத்துடன் தோற்றத்துடன் அந்த சிஃபத்தே முஷப்பஹாக்களின் பக்கம் தொடர்பு படுத்து. அப்ப சிஃபத்தே முஷப்பஹாவுக்குன்னு தனி பாடம் பார்த்துட்டோம், அதுக்கு என்ன வசனு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கு எப்படி என்ன அமல் செய்யுன்றதுலாம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த சிஃபத்தே முஷப்பஹாவாக நம்ம எடுத்துட்டு அதுக்கு என்ன செய்யணுமா, தொடர்பு படுத்தணுமா. மாஷக்லினா ஹரக்கத்துடன் தொடர்பு படுத்தணுமா. சரியா? வாருங்கள் இப்பொழுது கீழே நம்ம என்ன செய்வோம், அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆக்குவோம். அதுக்கு செயல்களை என்ன செய்வோம், அவங்க சொன்ன மாதிரி ஃபைல் என்ற வசன்ல நம்ம மாத்துவோம். அதுக்கப்புறமா தொடர்பு படுத்துவோம். அப்ப பாருங்க, கசில சோம்பேறியானான்னு அர்த்தம். எல்லாம் மாலியான ஃபேலு, மேல கொடுத்திருந்ததெல்லாம் மாலியான ஃபேலு. அதை நம்ம என்ன செய்ய போறோம், அது சிஃபத்தே முஷப்பஹாவா மாக்க போறோம். ஃபைலுன் வசன், ஃபைல் வசன்ன்றது சிஃபத்தே முஷப்பஹாவுடைய வசன் தானே. நம்ம சிஃபத்தே முஷப்பஹா பாடத்துல பார்த்தோம்ல, அதான் சொல்றாங்க. அப்ப கசீலுன், கசீல சோம்பேறியானான், கசீலுன் சோம்பேறி, சோம்பேறியானவன். அப்ப இது பாத்தீங்களா, மேல சொன்ன அதே இதுதான், அதே பயிற்சி தான். 3 எழுத்து இருந்து ஐன்கலிமா கசர் இருந்தா அந்த கசருக்கு அந்த ஐன்கலிமாக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும் நசபின் சமயத்தில். சரியா? அப்ப கசலியும் சோம்பேறியை சார்ந்தவன். அப்புறம் பாருங்க, லஜீர சலிப்படைந்தான். சரியா? லஜீருன்னா சலிப்படைபவன். ஓகேவா? அப்புறம் லஜரியுன் சலிப்படைபவனை சார்ந்தவன். அப்ப லஜிருன்னா சலிப்படைவது, எரிச்சல் அடைவது, அதுக்குதான் லஜிருன்பாங்க. அப்புறம் பாருங்க, கதீருன்
கதீர அழுக்கானது, கதீருன்னா என்னது? அழுக்கானவன். கதரியுன் அழுக்கானவனை சார்ந்தவன். எல்லாம் கவனிச்சுட்டே வரணும். இங்க தீன் படிக்கிறோம், இங்க தான் படிக்கிறோம், இங்க ஜி படிக்கிறோம், இங்க ஜான் படிக்கிறோம். நசபு செய்யும் பொழுது ஹரக்கத்தும் கொடுக்க சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஹரக்கத்தும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கொடுத்துருக்கோம். ஷக்குல்னு சொன்னாங்கல்ல, ஹரக்கத்தோட நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, பீர ஆணவம் கொண்டான். பக்தீருன்னா ஆஹ் என்னது? வானவமானவன், ஆணவம் கொண்டவன். சரியா? இப்ப பத்தரியுன்னா ஆணவம் கொண்டவனை சார்ந்தவன். தஈச அப்புறம், துர்பாக்கியம் அடைந்தான். தஈசுன்னா துர்பாக்கியமானவன். தஆசியுன் துர்பாக்கியமானவனை சார்ந்தவன். அப்புறம் அசீர கஷ்டமானது. அசீருன் கஷ்டமானவன். அசரியுன் கஷ்டமானவனை சார்ந்தவன். யகீத விழித்தான். யகீதுன் என்னது? விழிப்பவன். யகதியுன் விழிப்பவனை சார்ந்தவன். சரியா? இப்ப பாத்தீங்களா? அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஃபைலுன் வசன்ல கொண்டு வந்துட்டோம். அதே போல அதுக்கப்புறமா சிஃபத்து முஷப்பஹாவுடைய வசனான ஃபைல் வசன்ல கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதுல தொடர்பும் படுத்திட்டோம். அதுக்கு ஹரக்கத்தும் கொடுத்துட்டோம். ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் அதையும் மாத்தி கரெக்டா நம்ம செஞ்சிட்டோம். இப்ப வாருங்கள், நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த பயிற்சியை பார்ப்போமா? பயிற்சி நம்பர் 8. பயிற்சி நம்பர் 8ல என்ன சொல்றாங்க? உன்சுப் இலா சலாசத்தி அஸ்மாஇன் அலா வஸ்னி ஃபாயிலின் மஅ லப்தில் மன்சூபி. மன்சூபை என்னது? கட்டமைப்பதுடன், தோற்றத்தை கொண்டு இணைப்பதுடன் அர்த்தம். அப்பனா ஹரக்கத் கொடுப்பதுடன் அர்த்தம். மன்சூப்னா எது? அது யா சேர்த்ததுக்கு அப்புறமா உள்ள வார்த்தை மன்சூப். இது பல தடவை சொல்லிட்டு அரபிலே மனப்பாடம் சொல்லி சொல்லி மன்சூப் இலகி என்றால் யாவுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை மன்சூப் இலகி. அரபுன், அரபியுன். இதுல அரபியுன் என்பது மன்சூபு, அரபுன் என்பது மன்சூப் இலகி. அப்ப யா சேர்த்ததுக்கு அப்புறமா உள்ளதுதான் மன்சூப். அந்த மன்சூபை நீ இணைப்பதுடன், தோற்றத்தை கொண்டு இணைப்பதுடன் அர்த்தம். அப்பனா ஹரக்கத் கொடுப்பதுடன் ஃபைல் என்ற வசனின் பிரகாரம் 3 பேச்சுகளின் பக்கம் என்ன செய்ய? தொடர்பு படுத்துன்றாங்க. சரியா? அப்ப வாருங்கள், நம்ம என்ன செய்வோம்? அவங்க சொன்ன மாதிரி தொடர்பு படுத்துவோமா? ஆஹ் அப்ப அங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஹரக்கத்தும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம ஹரக்கத்தோட நம்ம பார்த்துக்குவோம். இப்ப பயிற்சி நம்பர் 8 பாருங்க. பதில நசபு இலா சலாசத்தி அஸ்மாயின் அலா வஸ்னி ஃபைலின். ஃபைலின் என்ற வசனின் பிரகாரம் 3 பெயர்ச்சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்துவதுதானே கேட்டாங்க. இந்த இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நஹீமுன் பேராசை உள்ளவன் அர்த்தம். இல்ல அது பக்கம் தொடர்பு படுத்தும் போது நஹமியுன் பேராசை உள்ளவனை சார்ந்தவன். சரியா? ஏன் 3 எழுத்து ஐன்கலிமா கசுரு, அதனால ஃபத்தஹ் கொடுக்கணும். ஷரிசுன் அப்படின்னா மூர்க்கமானவன், கொடூரமானவன். ஷரசியுன்னா அந்த கொடூரமானவனை சார்ந்தவன். கபீதுன் கல்லீரல். கபதியுன் அந்த கல்லீரலை சார்ந்தவன். இப்போ 3 எழுத்து ஃபைல் வசன்ல கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தொடர்பு படுத்தியாச்சு. அதுக்கு ஹரக்கத்தும் கொடுத்தாச்சு. ஃபத்தஹ் 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 என்ன செஞ்சாச்சு? இதுக்கப்புறமா கொடுக்கணும்னா நஹமியுன், மீமுக்கு கசரு, அது இங்க லம்மத்து. அதே போல ஷரசியுன் கசரு, லம்மத்து. கபதியுன் கசரு, யாவுக்கு லம்மத்து. சரியா? அப்ப 8வது பயிற்சியை முடிச்சிட்டோமா? வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த பயிற்சியான 9வது பயிற்சியை இப்பொழுது காண இருக்கின்றோம். இப்ப பயிற்சி நம்பர் 9ல என்ன சொல்றாங்க? நீ என்ன செய்? 9வது பயிற்சியில உன்சுப் இலால் அஸ்மா இல் ஆத்தியதி, பின்வரும் பெயர்ச்சொல்களின் பக்கம் நீ தொடர்பு படுத்துட்டாங்க. இப்ப பின்னாடி வரக்கூடிய பெயர்ச்சொல்களின் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தணும். அப்ப தொடர்பு படுத்துறதுக்கு முன்னாடி இங்க உள்ள அர்த்தத்தை நம்ம பாத்துருவோமா? அமத்துன் அடிமை பெண், குரத்துன் பந்து, ஷஃபத்துன் உதடு, ரதுன் ரதுன் நாளை, லுகத்துன் மொழி, இஸ்முன் பெயர், பின்துன் மகள், உஹ்துன் சகோதரி. அப்ப இதன் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தணும். இந்த தொடர்பு படுத்தணும்னா இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? இதோடைய லாம் கலிமா என்னன்றது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பாடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? தொடர்பு படுத்தி கரெக்டா சொல்ல முடியும் பாடத்தை. ஓகேவா? இப்ப பயிற்சி நம்பர் என்னது? 9வது பயிற்சியை நம்ம காண இருக்கின்றோம். இப்போ பயிற்சி நம்பர் 9ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அமத்துன் அப்ப என்ன சட்டம்? அம்சா மீம் ரெண்டே ரெண்டு தானே வந்திருக்கு. இப்ப லாம் கலிமா என்ன செய்யப்பட்டிருக்கு? போக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப போக்கப்பட்டா என்ன என்ன செய்யணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுல அதாவது தஸ்னியா ஜம்ல கொண்டு வந்தா ஏன் என்ன செய்யணும்? நசப்ல கண்டிப்பா கொண்டு வரணும். தஸ்னியா ஜம்ல கொண்டு வராட்டி அந்த நசபின் சமயத்துல அந்த லாம் கலிமாவை கொண்டு வரலாம், கொண்டு வராமலையும் இருக்கலாம். அப்படிதானே படிச்சோம்.
இதுல ஃபர்ஸ்ட் அமத்துன் என்பது அடிமை பெண்ணணும்ல, இதோடைய அசல் வந்து வாவ் வரும். அம்சா மீம் வாவ், அதான் என்னது லாம் கலிமா. ஏன்னா இதோடைய ஜம் எப்படி வரும்னா இமா உன் வரும், இல்லாட்டி அமவாத்துன்னு வரும் அடிமை பெண்களுக்கு. அப்ப அந்த வாவை ஜம்முல கொண்டு வராங்க. இப்ப வாவு ஜம்முல கொண்டு வராங்கல்ல, ஆஹ் சில டைம் இமா உன்னு கொண்டு வராமையும் இருக்காங்க. அப்ப என்ன செய்யலாம், ரெண்டு வகையாவும் சொல்லலாம் இத. அமை அமையுன் அப்படின்னா அடிமை பெண்ணை சார்ந்தவன், அமவியுன் அடிமை பெண்ணை சார்ந்தவன். அப்ப அம்மவாத்துன் என்று வாவ ஜம்முல கொண்டு வராங்கல்ல, அவங்க கண்டிப்பா கொண்டு வரணும்பாங்க. ஓகே, வாவ என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஏன்னா இதுல ரெண்டு குரூப் இருக்கு, அவன் படிச்சிருக்கோம். அம்மவாத்துன் ஜம்முல கொண்டு வந்தா அதை என்ன செய்யணும், நசப்லயும் கொண்டு வரணும். அதனால கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு குரூப் என்ன சொன்னாங்க, அது வாவ் கொண்டு வராட்டி ரெண்டு வகையாவும் படிக்கலாம். அமையுன் அமவியுன், வாவ் வச்சும் படிக்கலாம். இமா ஒன்னு ஜெம் இருக்குல்ல, அதனால வாவ் வச்சும் படிக்கலாம், வாவ் இல்லாமயும் என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகேவா. அடுத்து லுகத்துன் பாருங்க. லுகத்துன்னா மொழி அப்படின்னு சொன்னோம்ல. அப்ப லுகத்தோடைய அசல் என்னன்னு பார்க்கணும். அப்ப லுகத்தோடைய அசல் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. லுகையுன் யா வருன்றாங்க, லுகவுன் அப்படி என்னது வாவ் வருன்றாங்க. இதோடைய ஜம்மு பாத்தீங்கன்னா லுகாத்துன், இதோடைய ஜம்மு லுகாத்துன். அப்ப ஃபுஆத்துன் வசன்ல வந்திருக்கு. அப்ப லாம் கலிமா ஜம்முல கொண்டு வரல. அப்ப லாம் கலிமா ஜம்முல கொண்டு வராட்டி அத நசபின் சமயத்துல கொண்டு வரலாம், கொண்டு வராமலையும் இருக்கலாம். ரெண்டு வகையாவும் படிக்கலாம்ல. அப்ப இங்க லாம் கலிமா கொண்டு வரல, லுகாத்துன் என்ற ஜம்முல கொண்டு வரல. அதனால இங்க ரெண்டு வகையாவும் படிக்கலாம். லுகையுன் மொழியை சார்ந்தவன், லுகவியுன் மொழியை சார்ந்தவன். வாவு அசல் வந்து வாவும் இருக்கு, யாவும் இருக்கு. அசல்ல ரெண்டு லுகையுன்னு சொல்லுவாங்க, லுகவுன்னு சொல்லுவாங்க. அதோடைய அசல் லாம் கலிமா. அதனால நம்ம வாவு வச்சு இங்க என்னது இங்க உருவாக்கி இருக்கோம் லுகவியுன் என்று. சரியா. அப்போ ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம பாடத்திலேயே பார்த்தோம், யாவா இருந்தாலும் வாவா இருந்தாலும் நெசவின் சமயத்துல அது வாவா தான் கொண்டு வருவோம்னு. அதோடைய ஏழாம் சட்டம் எல்லாம் நம்ம பாடத்துல தெளிவா பார்த்துட்டோம். அதனால மறுபடியும் இங்க அதை தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் என்னது இங்க யாவா இருக்கட்டும், இதோடைய சில வாவா இருக்கட்டும், நெசவின் சமயத்துல என்னவாதான் மாறும், வாவாதான் மாறும். சரியா. அதனாலதான் லுகவியும். அப்புறம் குரத்துன். இப்ப குரத்துன்னு பாருங்க, இதோடைய அசல் வந்து குரவுன், வாவு தான் இதோடைய எல்லாம் களிமா அசல். ஓகேவா. இதை கொண்டு வருவாங்களா ஜம்முடைய சமயத்துல குராத்துன்பாங்க. அப்ப ஃபுஆத்துன், அப்ப லாம் களிமா கொண்டு வரல, ஜம்முல கொண்டு வராட்டி என்னது, அப்ப என்ன செய்வாங்க, அத நசபுல கொண்டு வரலாம், கொண்டு வராமலே இருக்கலாம். அப்ப குறையுன், இப்ப குரவியுன், அந்த பந்தை சார்ந்தவன், அது ஒரே அர்த்தம் தான். சரியா. அப்ப அந்த வாவ் அது கொண்டு வரலாம், கொண்டு வராமலையும் இருக்கலாம். அதனாலதான் இங்க ரெண்டு வகையாவும் கொடுத்திருக்காங்க. இஸ்முன். அப்ப இந்த இஸ்முன் இருக்கிறது அல்லவா, இதுக்கு என்னது, இதோடைய அசல் என்ன, சும்முன் வாவ் வரும். இந்த அம்சா வந்து அம்சத்துல் வசூல், இதை கணக்கு வைக்க கூடாது. இந்த சீனு மீமு வாவ் வரும் லாம் கலிமா. அந்த லாம் கலிமா வாவ் தான் அசல். இப்ப வாவ் வந்து நம்ம என்னது தஸ்னியா ஜம்முல கொண்டு வரோமான்னு பார்க்கணும். இதோடைய தஸ்னியா என்ன, இஸ்மானி. அப்ப என்ன செய்யல, அந்த வாவை கொண்டு வரல. அப்படிதானே. அதே போல என்னது, இதோடைய ஜம்முலையும் அஸ்மா தானே, அங்கேயும் நம்ம என்ன செய்யல, கொண்டு வரல. அப்ப கொண்டு வராத பொழுது இங்க என்ன செய்யணும், இப்ப முன்னாடியே படிச்சிருக்கோம்ல, ரெண்டு வகையாவும் படிக்கலாம். அப்ப எப்படி படிக்கணும், இஸ்மியுன்னு படிக்கலாம், இல்லாட்டி சமவியுன்னு படிக்கலாம். அப்ப இங்க இங்க இஸ்மியுன் வரணும், இங்க என்ன செய்யல, கொண்டு வரல. ஓகேவா. அப்ப இஸ்மியுன் பெயரை சார்ந்தவன், சமவியுன் பெயரை சார்ந்தவன். நம்ம படிச்சிருக்கோம், அந்த லாம் கலிமாவை கொண்டு வந்துட்டா இந்த அம்சத்துல் வசூல தூக்கிடணும்னு. அதனாலதான் இஸ்மவியும் சொல்லக்கூடாது, என்னன்னு தான் சொல்லணும், சமவியும் தான் சொல்லணும். ஏன், அந்த அம்சத்துல் வசூல போக்கிடணும். ஏன்னா இந்த வாவுக்கு பதிலா தான் அம்சாவை கொண்டு வந்தோம். அதான் வாவே வந்துருச்சு, அதுக்கப்புறமா அம்சாவுக்கு வேலை இல்லை. அதனால அம்சாவை தூக்கிட்டு சமவியும் பெயரை சார்ந்தவன். அப்ப இங்க இஸ்மியுன் வரணும், அது மிஸ் ஆயிருக்கு. சரியா. அப்ப ரெண்டு வகையாவும் படிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க ஷஃபத்துன். ஷஃபத்துன்னா என்னது, உதடுன்னு சொன்னோம்ல. அப்ப இதோடைய அசல் தெரியணும். இதோடைய அசல் என்ன, ஷஃபஹத்துன்றாங்க. ஓகேவா. அப்ப இதோடைய அசல் ஹா. அப்ப இதோடைய அந்த ஹாவை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்களான்னு பார்க்கணும். தஸ்னியா வந்து ஷஃபதானி. அப்ப அந்த லாம் கலிமா ஹாவை என்ன செய்யல, கொண்டு வரல. அப்ப கொண்டு வராத பொழுது என்ன செய்யலாம், ரெண்டு வகையா படிக்கணும்ல. ஷஃபவி ஷஃபையுன்
உதட்டை சார்ந்தவன், ஷஃபஹியுன் உதட்டை சார்ந்தவன், ஷஃபவியுன் உதட்டை சார்ந்தவன். அப்ப இதோடைய ஐன் கலிமா லாம் கலிமா போக்கப்பட்ட லாம் கலிமா ஹா. அது கொண்டு வராமலும் இருக்கலாம், கொண்டு வரலாம். அதான் ஹாவை என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அசல் வாவுன்றாங்க. அதனாலதான் ஷஃபவியும் என்ன செய்யறாங்க, வாவையும் இங்க போட்டு கொண்டு வந்திருக்காங்க, உதட்டை சார்ந்தவன். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க பின் துன். இதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னா பின் துன் என்பது இந்த தா தானீஸுடைய தா. அப்ப பா நூன் தான் அசல். அப்ப இது ரெண்டும் அசலாக இருக்கும் போது இதோடைய மூணாவது எழுத்து வாவ். அந்த வாவை நம்ம என்ன செய்யறோமா, கொண்டு வரோமா இல்லையா பார்க்கணும். ஓகேவா? அப்ப நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், இங்க அந்த வாவை கண்டிப்பா கொண்டு வரணும்ல. அதனாலதான் இந்த வாவை நம்ம என்ன செய்வோம், கொண்டு வருவோம். அதனால்தான் இங்க ஒரு வகையா படிக்கிறோம், வனவியுன் அந்த மகளை சார்ந்தவன். ஓகேவா? அதே போல அடுத்து பாருங்க ரதுன். ரதுனுடைய லாம் கலிமா என்னன்னு பார்க்கணும். அப்ப ரதுனுடைய லாம் கலிமா என்பது ரதுவுன் வாவ் ஆகும். ஓகேவா? அப்ப அந்த வாவ் என்பது வராது. என்னது, நான் இதுக்கு தஸ்னியாஜமே கிடையாதுல்ல. ரெண்டு ரதுன்னா நாளைன்னு அர்த்தம். ரெண்டு நாளை நான் சொல்ல முடியும். அதனால தஸ்னியால வராது, நாளை அவ்வளவுதான். சரியா? அதனால என்ன செய்ய, அந்த வாவு வச்சும் படிக்கலாம், வாவு இல்லாமையும் படிக்கலாம். ஓகேவா? ரதையுன் ரதவியுன் நாளையை சார்ந்தவன், நாளையை சார்ந்தவன், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். சரியா? அடுத்து உஃப்துன். இது என்னதான், தா தனிசு. அப்ப அஹுன் அஹவானி. இப்ப இங்க வாவு கொண்டு வரோம்ல, தஸ்னியால கொண்டு வந்தோம்னா நசப்லயும் கண்டிப்பா கொண்டு வரணும்ல. அதனாலதான் வாவு கொண்டு வந்திருக்காங்க. உஹவியுன் சகோதரி, சகோதரியை சார்ந்தவன். ஓகேவா? அந்த தானிசுடைய தாவை போக்கிட்டு இந்த வாவு கண்டிப்பா கொண்டு வருவாங்க. அதனால என்னது, இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன அகவியும் உஹ்துன் குஹவியும். ஓகேவா? தானிசுடைய தாவை போக்குறோம். இது என்னது அகவானின்னு வாவ் வருது. வாவ் என்ன தஸ்னியாவுக்கு வருது. அதனாலதான் கண்டிப்பா வாவ் வந்துச்சுன்னா கண்டிப்பா வரணும். இந்த வாவ் வராட்டி தான் ரெண்டு வகையாவும் படிக்கலாம். வந்தா என்ன செய்யணும், ஒரு வகையா தான் படிக்கணும். சரியா? அப்ப அகவானின் வாவ் வருது தஸ்னியால, அதனால ஒரு வகையா தான் படிக்கணும், உஹவியுன் என்று. சரியா? அப்ப இது ரெண்டத்துலயும் தான் வா லாம் கலிமாவை வெளிய தஸ்னியா ஜம்ல கொண்டு வரோம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு வகையா படிக்கிறோம். மத்ததெல்லாம் என்னது, லாம் கலிமாவை கொண்டு வரல. அதனாலதான் ரெண்டு வகையா படிக்கிறோம். சரியா? அப்ப நம்ம சொல்லிட்டோம், இதோடைய காரணங்கள் எல்லாமே நம்ம என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. இதுல சில வார்த்தைகள் நம்ம பாடத்திலே பார்த்துட்டோம் தான். இப்ப பின்துன்லாம் என்னன்னு பார்த்துட்டோம், உஃப்துன்லாம் நம்ம பாடத்திலே பார்த்துட்டோம். அதனால மறுபடியும் விளக்க வேண்டிய அடுத்தடுத்த பாடம் மிகவும் நீண்டுவிடும் என்பதன் காரணமாக சுருக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். சுருக்கமா என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா, லாம் கலிமா போக்கப்பட்டிருந்துச்சுன்னா, ஒரு வார்த்தையில லாம் கலிமா போக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது எப்படி நசப்பு செய்யணும்னு கேட்டோம்னா, அந்த லாம் கலிமாவை தஸ்னியா ஜம்முல கொண்டு வந்தோம்னா நசபுலையும் கண்டிப்பா கொண்டு வரணும். இந்த இந்த ரெண்டு மாதிரி. ஒருவேளை அந்த லாம் கலிமாவை தஸ்னியா ஜம்முல கொண்டு வர மாட்டோம்னா அது ரெண்டு வகையாவும் படிக்கலாம். லாம் கலிமா இல்லாமையும் படிக்கலாம், லாம் கலிமா வச்சும் படிக்கலாம். இதுதான் சட்டம். இதுதான் நம்ம என்ன செஞ்சோம், தெளிவா நம்ம பாடத்துலையும் பார்த்தோம், அதுக்கான பயிற்சியும் நம்ம பார்த்தோம். அப்ப இதுக்கு நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும், முயற்சி பண்ண வேண்டும். இதனுடைய தஸ்னியா ஜம்ம நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அந்த தஸ்னியா ஜம்மு தெரியணும். அதே போல லாம் கலிமா என்னன்னு தெரியணும். அதுக்கு நம்ம லொகத்தோட அகராதியை பார்க்கணும். முஞ்சிது போன்று ஏதாவது என்ன செய்யணும், இதோடைய அகராதி டிக்ஷனரி எடுத்தோம்னா அதுல லாம் கலிமா நம்மளுக்கு தெரியும். அப்ப தஸ்னியா ஜம்மு லாம் கலிமா என்னன்னு எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்ச பிறகுதான் என்ன செய்ய முடியும், இந்த ஒரு நசப்பை நம்ம செய்ய முடியும். இது தெரியாட்டி என்னது, எல்லாமே வாவ் யா மட்டும் இருக்காது. இங்க பாத்தீங்களா, இங்க போக்கப்பட்டது ஹா. வாவு யா அதே போல ஹாவா கூட இருக்கலாம். அதனால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், இவையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டுதான் இதற்கு நசபு செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் பயிற்சி 9 தெளிவாக முடித்துவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை தெளிவாக காண்போம். அல்லாஹ் தாலா கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும் இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.